அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. இந்த துவாவை ஓதிய நாள்லையே அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அதற்கு தேவையான அனைத்து ஞாபத்துக்களையும் கொடுத்து உதவி பண்ணிய ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது பெரிய தேவைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜத்தில் இந்த துவாவை 40 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பான். அதில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்குவான். இன்னும் நீங்கள் எந்த மாதிரி உயர்ந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக்கி தருவான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தொடங்கிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு துவாவுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா? இது எங்கிருந்து வந்தது, இதை ஓதனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த துவாவுக்கு பின்னாடியும் ஒரு சிறந்த சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சம்பவத்தில் இந்த துவா இருக்கு அப்படிங்கிறத நம்மள பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு அந்த சம்பவம் என்ன, அந்த துவா என்ன, அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த துவாவை யார் ஓதியது அப்படின்னா நம்முடைய தந்தை ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துவா நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பு துவா ஒன்று ஓதியிருக்காங்க. அதாவது ரப்பனா துவாவில் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இன்னும் சில இடங்களில் களிமாவை ஓதியிருப்பாங்க. லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு துவா மிக முக்கியமான இடத்துல இவங்க ஓதிய துவா. இதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா நமக்கும் சில ரஹ்மத்தை கொடுத்துருக்கான். அது என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் நம்முடைய அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் தஆலா நேரடியாக படைச்சான். எந்த தாய் தகப்பனும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நேரடியாக படைச்சு சொர்க்கத்தில் வச்சிருந்தான். அவங்க அல்லாஹ் தஆலா வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் ஏற்பட்டு அவங்கள 2 பேரையுமே பூமிக்கு தூக்கி போட்டுட்டான். பூமியில் அவங்க 2 பேருமே வெவ்வேறு இடங்களில் இருந்தாங்க. இப்படியே அவங்களுடைய காலம் 250 ஆண்டுகள் கழிந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஏன்னா முந்தைய காலத்துல எல்லாம் 1000 ஆண்டுகள் வரையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால 250 ஆண்டுகள் ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய தவறை எண்ணி அழுதவாறு சஜிதாவிலேயே கழிச்சிருக்கிறாங்க. அதிகமாக அழுத நபியில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த துவாக்களை எல்லாம் ஓதி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டதும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைப்பான் இல்லையா? அதற்கு பிறகுதான் இந்த உலகமே உருவாச்சு, சந்ததிகள் எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ்னு 2 பேரையும் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுது. அப்போது எதுவுமே தெரியாது. இவங்க தான் முதல் நபர் இந்த பூமிக்கு. அப்படி இருக்கும்போது தங்களுடைய பசியை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஅபாவை முன்னோக்கி நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறாங்க. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இந்த துவாவை அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்புகிறான். இந்த துவாவை ஓதுங்க ஆதமே, உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவான் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த துவாவை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு
அல்லாஹ் தாலாட்டிருந்து ஒரு வகி வருது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கொண்டு துவா கேட்டிருக்கீங்க. உங்களுடைய சந்ததிகளில் இந்த துவாவை யார் கேட்டாலும் அவனுடைய கவலையையும் துக்கத்தையும் நான் நீக்குவேன். மேலும் அவனுடைய உணவை போதுமானதாக ஆக்கிவிடுவேன். அவனுடைய ஏழ்மையை போக்கிவிடுவேன். மேலும் அவனை சீமானாக ஆக்கிவிடுவேன். அவனுடைய ரிசுக்கை போதுமானதாக ஆக்கிவிடுவேன். இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அவன் பக்கம் முன்னோக்கச் செய்வேன். இன்னும் இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் மிக இழிவடைந்த நிலையில் அவனிடம் வந்து சேரும் அப்படின்னு அல்லாஹாலா ஒரு வகையை இறக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தைகளை வாக்குறுதிகளை அல்லாஹாலா கொடுத்துருக்கான் பாருங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை நம்மள யார் ஓதினாலும் நம்முடைய கவலைகள் நீக்கப்படும், நம்முடைய வாழ்வாதாரம் பெருகும். இன்னும் நம்மளை அல்லாஹாலா செல்வ சீமானா மாற்றுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய அனைத்து செல்வங்களும் அனைத்து விஷயங்களும் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக 2 ஆட்டினுடைய தோள்களை கொண்டு ஒரு ஆடையை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்குறான். 2 பேருக்கும் ஆடை தேவை பூர்த்தியாகிடுச்சு. அதற்கு பிறகு பசியை போக்குறதுக்கு அல்லாஹ் தாலாட்டிருந்து கோதுமைகள் கொண்டு வரப்படுது. 3 கோதுமைகள் கொண்டு வரப்படுது. அதில் 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, 2 ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. 3ஆவது இருக்கக்கூடிய கோதுமையை நீங்கள் விதைச்சிருங்க, அதிலிருந்து உங்களுக்கு நிறைய தானியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி, விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு ரொட்டி சுடுற முறையை பற்றியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தானியங்களை பார்த்தவொடனே பச்சையாகவே சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பசி ரொம்ப துடிதுடிச்சாங்களாமா. அதற்கு பிறகு தான், இல்லை இதை இப்படி சாப்பிடக்கூடாது, மாவாக்கி அதை நீங்கள் தீயில சுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுப்பில் எப்படி தீ மூட்டுறது, விறகை வச்சு எப்படி எரிக்கிறது, எப்படி இந்த ரொட்டியை சுடுறது அப்படிங்கிறத அனைத்தையுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டிருக்காங்க. இல்லை இன்னும் சூரியன் மறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் காத்துருங்க, நீங்கள் நோன்பு வச்ச நன்மையை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நோன்பை பற்றியும் அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. நோன்பு வச்சா என்ன பலன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும்போது, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததிகளில் யார் நோன்பு வச்சாலும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான், இன்னும் அவங்களுக்கு மறுமையில் நிறைய நற்கூலி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு வாழ்க்கையை அவங்க வாழத் தொடங்கிட்டாங்க. அதற்கு பிறகு உலகம் உருவாயிருச்சு. அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் முதல் மனிதராக இந்த உலகத்தில் இருந்து வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த துவா அதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த சிறப்பு மிகுந்த அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்த அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன், அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னக்க தஅலமு சிர்ரி வ அலா நியத்தி ஃபக்பல் மஅதிரதி வ தஅலமு மாஃபி நஃப்சி ஃபக்ஃபிர் துனூபி வ தஅலமு ஹாஜதி ஃபஅத்தினி சூலி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமான யுபாஷிரு கல்பி வ யகீனன் சாதிகன் ஹத்தா அலம அன்னஹு லா யுசீபுனி இல்லா மா கதப்தலி வ ரிலாஅ பிமா கலைத்த அலைய. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே, நிச்சயமாக நீ என் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நன்கறிவாய், எனவே என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் நீ என் உள் மனதில் உள்ளவற்றையும் அறிவாய், எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக. மேலும் நீ என் தேவைகளை அறிவாய், எனவே நான் கேட்பவற்றை எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், என் உள்ளத்தோடு கலந்துவிடும் ஈமானை நான் உன்னிடம் கேட்கிறேன். மேலும் நீ விதியில் எனக்கென்று எழுதாத ஒன்றை என்னை அடையவே முடியாது என்று நம்பும் அளவு உண்மையான இறை நம்பிக்கையை உன்னிடம் கேட்கிறேன். எனக்கு நீ எதை விதித்துள்ளாயோ அதை கொண்டு பொருந்திக் கொள்ளும் பண்பையும் உன்னிடம் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு துவாவை தஹஜ்ஜத்துடைய வேலையில் நீங்கள் 40 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹ் தாலா பொறுப்பேற்றுக்குவான். அது செல்வம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது சந்தோஷம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அன்பு சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த, அழகு சார்ந்த, ஈமான் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா பொறுப்பேற்று அதை உங்களுக்கு நடத்தி தருவான். எனவே தஹஜ்ஜுத்துல நீங்க இந்த துஆவ 40 முறை நீங்க ஓதுங்க. முதல்ல பார்த்து இதை ஓதுறதுக்கு கத்துக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க ஓதத் தொடங்குங்க. ரொம்ப ஈஸியாவே நீங்க ஓதிடலாம். 40 முறை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. ஓத ஓத ரொம்ப ஈஸியா வந்துரும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு சிறப்பான ஒரு துஆவ நம்ம ஏன் ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடாது? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்த உருவாக்குறதுக்கு காரணமா வச்சிருக்கிறான். அப்படிங்கும்போது நம்முடைய ஒரு பெரிய லட்சிய கனவுகளை உருவாக்குறதுக்கு இந்த துஆ கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவார். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள். அப்படி நம்மக்கிட்ட என்ன தயாரிப்புகள் இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. இன்னும் உங்களுடைய முடி பராமரிக்கிறதுக்கு சீயக்காய் தூள் இருக்குது. இன்னும் உங்களுடைய உடல் பராமரிப்புக்கு நலங்கு மாவு இருக்குது. இன்னும் உங்களுடைய முகத்தை அழகாக மாற்றுறதுக்கு ஃபேஸ் பேக் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈமான அதிகப்படுத்தக்கூடிய நமக்கு தேவையானதை கேட்கக்கூடிய முறையில் கேட்பதற்கு சரியான ஒரு கிதாப், கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப். இந்த 2 கிதாபுகளும் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த அனைத்து தயாரிப்புகளையும் நான் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் கொடுப்பேன். யார் எதற்காக வாங்குறாங்களோ அந்த பலனை நீ கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக கிதாபுகளை வாங்கினாலும் சரி, வீட்டு தயாரிப்புகளை வாங்கினாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்குமே பரக்கத் செய்வான். அதில் உங்களுக்கு நிறைய நலவுகளை ஏற்படுத்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.